அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசியினருக்கு ராசியில் கேது, 2 சுக்கிரன் நீச்சம், 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், 4 புதன் சந்திரன், 7ஆம் இடத்தில் ராகு, அஷ்டமத்தில் சனி வக்ரம் அடைந்திருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி சூரியன் 3இல் இருப்பதாலும் 2 சுக்கிரன் 4 புதன் இருப்பதாலும் பல்வேறு விதமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். நவீனகரமான பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 7இல் ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இதையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வேண்டாம். தற்போது சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதால் எந்த விதமான நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய பலம் தங்களுக்கு உண்டாகும். மனோ தைரியம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். மாணவ மாணவியர்கள் நல்ல ஞாபக சக்தியுடன் படிப்பில் ஈடுபட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார். ராசி அதிபதி சூரியன் 3இல் புதனோடு சேர்ந்திருக்கிறார். சூரியன் ராசிக்கு 3இல் இருப்பது அற்புதமான அமைப்பு. அவர் நீச நிலையில் இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். எனவே நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகிறது. எனவே வெற்றி வாய்ப்புகள் அதிகம். சுய முயற்சி வலுவாக இருந்தால் வெற்றி நிச்சயம். புதன் சகாயஸ்தானத்தில் இருப்பதால் வெற்றி செய்திகள் உங்களை நாடி வரும். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். காலிமனை வாங்கும் யோகம் உண்டு. குடும்பத்தில் அமைதி நிலவும். சுபகாரியங்களில் நல்ல முடிவு ஏற்படும். திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் உண்டு. சில அறிவுரைகள். வக்கிர சனி, 7இல் ராகு இருப்பதால் கணவன் அல்லது மனைவி உடல் நிலையில் கவனம் தேவை. பத்திரப்பதிவுகளில் கவனம் தேவை. மனதில் இனம் புரியாத கவலை ஆட்கொள்ளும். தேவையில்லாத செலவுகளை செய்யும்படி நேரும். தொழிலில் மிகவும் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நஷ்டம் ஏற்படும். வீடு மாற்றம், வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகலாம். பிறரை நம்பி காரியத்தில் ஒப்படைக்க வேண்டாம். கண் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு விலகலாம். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள். சிவனை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.